அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, செம்ம டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. 5 நிமிஷத்துக்குள்ளே சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரியான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது ஊசிக்கீரையை வச்சு செய்ய போகிறேன். இந்த ஊசிக்கீரையை கழுவி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குக்கரில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆயில் வேண்டாம். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கட்டு கீரையில் அரை கட்டு மட்டும்தான் இப்போ இதில் செய்ய போகிறேன். அதுக்குண்டான அளவெல்லாம் இதில் சொல்கிறேன். வெங்காயம் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்க சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு கூடவே 2 உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதிகம் சேர்க்கக்கூடாது. 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒன்று கூடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10-20 செகண்ட் போதும், அதிகமாக தேவையில்லை. இப்போ இதில் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஊசிக்கீரையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10 செகண்ட் எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளருக்கு கம்மியாக தண்ணி, இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும், அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அவ்வளோதான், குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டால் போதும். செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஊசிக்கீரை உருளைக்கிழங்கு சைட் டிஷ் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா இதோடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இது கோதுமை பரோட்டாவோட செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட்டும் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.